ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி 30 செகண்ட்லயே இன்ஜின் கலந்து விழுந்து 300 பேருக்கு மேல இறந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம லைஃப்லயே எல்லாத்துக்குமே ஒரு டைம் அதை ஃபிளைட்ல டிராவல் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அப்படி டிராவல் பண்றப்ப என்னதான் சேஃப்டி இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல தவறுகள் ஏற்படதான் செய்யுது. அண்ட் இன்னைக்கு வீடியோல வரலாற்றில் ஏற்பட்ட மிகப்பெரிய விபத்தான அமெரிக்கன் ஏர்லைன் 191 பத்தி பார்க்கலாம். அமெரிக்கன் ஏர்லைன் ஃபிளைட் 91 என்ற மெக்டானல்ட் DC-10 விமானம் சிக்காகோல இருந்து லாஸ் ஏஞ்சலுக்கு தன்னோட பயணத்தை நார்மல் டேஸ் போல தான் தொடங்குச்சு. அண்ட் இந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி வெறும் 30 செகண்ட்லயே அதோட இன்ஜின் தனியே கலந்து விழுந்துருச்சு. அண்ட் இதை நோட் பண்ண பைலட்ஸ் அகைன் அதே ரன்வேல இறங்குறதுக்காக முடிவு செஞ்சாங்க. கண்ணுமைக்கிற நேரத்துல எல்லாமே முடிஞ்சிருச்சு. தரையிறங்குறப்ப அந்த விமானம் வெடிச்சு செதறிச்சு. அண்ட் இந்த விபத்துல 271 பேர் இறந்துட்டாங்க. தங்களோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பைலட்ஸோட லாஸ்ட் கான்வர்சேஷனை உங்களுக்காக பிளே பண்றேன். American 191 Heavy, you want to come back into what runway? Not talking to me. Yeah, he's going to lose a wing. There he goes. There he goes. அண்ட் இந்த கேஸை நேஷனல் டிரான்ஸ்போர்ட் சேஃப்டி போர்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் நிறைய அனலைஸ் பண்ணி லாஸ்டா இன்ஜின் பராமரிப்பு சரியாவே இல்லைன்னு சொல்றாங்க. இதனால இன்ஜின்ல இருக்க போர்டும் பைலட்ஸும் டேமேஜ் ஆகி டேக் ஆஃப் ஆகிறப்ப இன்ஜின் தனியே கலந்து விழுந்து விபத்துக்குள்ளாச்சு. அண்ட் இவ்வளவு பெரிய விபத்துக்கு அப்புறம் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டில மிகப்பெரிய அப்கிரேட் பண்ணாங்க. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் ஒரு சில தவறுனால மிகப்பெரிய விபத்து ஏற்படதான் செய்யுது. ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.